இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்து கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 16ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, 16ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்படுகிற ஒரு காரியம் பிரயாச்சித்தம். அதாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார், நீ முந்தின வருஷம் செய்த பாவத்துக்கு பலி செலுத்தாமல் போயிட்டா, இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு நாள், பொதுவான ஒரு நாள் ஏற்படுத்தி அந்த நாளில் அதற்கான பிரயாசித்தத்தை என்ன செய்யணும், மீட்கும் பொருளாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து நீ பிரயாசித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். இது லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் முழுவதும் காணப்படுகிற ஒரு காரியம். அதாவது பிரயாசித்தம் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய பொருள் அதாவது எபிரேய வார்த்தை கப்பர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. சிப்ரீம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, பாவத்தை மூடி மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். மூடி மறைத்தல். அதுக்காக ஒரு கிரயம் செலுத்தி ஒரு பொருளை கொடுத்து, ஏதாவது ஒரு பொருளை செலுத்தி அதை மூடி மறைத்தல் என்று அர்த்தம். அதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் இதை வருஷந்தோறும் நீங்கள் அந்த நாளில் நீங்கள் செய்யணும், அந்த நாளில் நீங்கள் அமைதியாக இருக்கணும், அந்த நாளில் நீங்கள் உபவாசம் இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 28, 29 வசனங்களை படிங்க. அவைகளை சுட்டரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. அடுத்து 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசி ஆனாலும் உங்களுக்குள் தங்கள் பரதேசி ஆனாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேளையும் செய்யாமல் இருக்க வேண்டும். ஒரு வேலை என்ன செய்ய அந்த நாளில் சரி, நீங்கள் தாழ்மைப்பட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அந்த நாள் அதாவது பாவ பரிகார நாள் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இதை ஆண்டவர் சொல்லினார், பாவ பரிகார நாள். வருஷந்தோறும் இது உங்களுக்கு கட்டளையாக இருக்கணும். வருஷத்தில் ஒரு முறை போன வருஷத்துக்கு செய்த பாவத்திற்கு பலி செலுத்தாதவன், அந்த வருஷம் முழுவதும் செய்யாத இருந்த பாவத்தை அவன் செய்த பாவத்திற்கு பிரயாசித்தம் செய்யும்படி ஒரு நாளை குறித்து 2 ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து தெய்வ சமூகத்தில் அவன் நிறுத்தணும். அப்படி அவன் செய்யலைன்னா தேவ கோபம் வரும்னு வசனம் சொல்லு. தேவனுடைய கோபாக்கினைக்கு அவன் ஆளாக்கப்படுவான். பாவத்தின் தண்டனை அவன் மேலே சுமத்தணும். தேவ கோபம் மேலே வரும். அதான் லேவியராமத்தில் படிக்கிறோம். யாத்திராமத்தில் கூட சில இடங்களில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பிரயாசித்தம் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் சொல்லியிருந்த ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நீ பாவம் செய்து அந்த பாவத்திற்கான பலியை நீ செலுத்தலை அப்படின்னா பொதுவான ஒரு நாள் அறிவித்து வருஷத்தில் ஒரு முறை அந்த நாளில் நீ கடந்த வருஷம் செய்ததற்காக பிரயாசித்தம் செய்ய வேண்டும். உன் பாவத்தை மூடி மறைப்பதற்கு ஒரு பிரயாசித்தம் செய்யணும். வருஷந்தோறும் இதை செய்யணும். கடைசி வசனம் 16 கடைசி வசனம் படிங்க 34. இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவருடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது என்று சொல் என்றார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இதில் 30, 31, 32 வசனங்களை படித்தீங்கன்னா அந்த காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, வருஷத்தில் ஒரு நாள் அதை ஆசாரியத்தில் கொண்டு வந்து உங்கள் பாவத்தை எப்படி அதை செய்யணும், 2 ஆட்டுக்கடாவை கொண்டு வரணும். இந்த ஆசாரியன் முதல்ல தன்னை சுத்திகரித்து கொள்ளணும். அடுத்து 2 ஆட்டுக்கடாவை கொண்டு வருவான். கொண்டு வந்து என்ன செய்யணும்னா, ஒன்றை பலி செலுத்திடுவான். ஒன்றை பலி செலுத்தி அவன் பலிபீடத்துக்குள்ளே போய் இரத்தத்தை தெளித்து ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து இன்னொரு ஆட்டுக்கடாவை, அதாவது 2 ஆட்டுக்கடாவை கொண்டு வருவாங்க. 2 ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டு ஒரு ஆட்டை தெரிந்தெடுத்து அந்த ஆட்டை பலி செலுத்துவார்கள். இன்னொரு ஆட்டை என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்களை படிங்களேன். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி
போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று போதும். 1-2 சீட்டு போடணும் சொல்கிறாங்க முதல்ல. அதில் ஒன்று கர்த்தருக்கென்று விழுந்ததை பலி செலுத்தி அதை ஆண்டவர் சொன்னபடி அந்த பலிபீடத்தின் மேலே வச்சு தகனிக்கணும். இன்னொரு கெடாவை என்ன செய்யணும் அப்படின்னா அதன் மேலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பிரதான ஆசாரியன் அந்த ஜனங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அதன் மேலே சுமத்தி அந்த ஆட்டுக்கெடாவின் மேலே சுமத்தி அதை வனாந்தரத்தில் ஒருவரும் குடியில்லாத தேசத்தில் கொண்டு போய் அதை என்ன செய்யணுமா விட்டுறணும். பாவத்தை சுமத்தி அதை வனாந்தரத்தில் கொண்டு போய் விடணும். நீங்கள் அடுத்து இப்போ 16ஆம் அதிகாரத்தில் அக்கிரமங்களை எல்லாம் அதன் மேலே சுமத்தி கொண்டு 22ஆம் வசனம் 21-22 படி. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். பார்த்தீங்களா? அந்த அக்கிரமத்தை அதன் மேலே சுமத்தி அதை விடுதலையாக்கி வனாந்தரமான யாரும் குடியில்லாத இடத்துல கொண்டு போய். இதுதான் பாவ நிவாரண நாளில் செய்ய வேண்டிய பாவ பரிகாரம் செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையாக கொடுத்திருந்தார். நீங்கள் யாத்திராகம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எண்ணாகமம் 35-31, லேவியராகமம் 16-30, ரோமர் 1:18, கொலோசியர் 3:5 இதிலெல்லாம் இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். பிரயாசித்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லியிருந்தால் பாவ நிவாரண நாள் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருந்தார். ஏன் அப்படின்னா ஜனங்கள் மேலே அவர்கள் செய்த பாவத்தினால தேவ கோபாக்கினை வந்து அவர்களை அழித்து விடாதபடிக்கு ஆண்டவர் இதை செய்திருந்தார். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்கள். அவனுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றபடி இத்தனை சேக்கல் இப்படி ஆட்டுக்கடா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். இப்போது ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். தாவீது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகையினை எண்ணிக்கையை அவர் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி தன்னுடைய பிரதான அமைச்சரை அனுப்புகிறார். அப்போது தேவ கோபம் வந்துச்சு. ஜனங்களை தொகையிட சொன்னதுனால வந்துச்சா வரலையா? வந்துச்சு. தேவ கோபம். ஆண்டவர் கேட்டார், எப்பா நீ வந்து நான் உனக்கு ஒரு 3 சான்ஸ் தரேன், 3 வாய்ப்பு தரேன். அந்த தேவ கோபத்துக்கு தண்டனையா நீயே தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வாய்ப்பை கொடுத்தார். ஒன்று எதிரி உன்னை தொடரணுமா, இல்லை பஞ்சம் வரணுமா, தேவ தூதன் இதெல்லாம் வந்து. அப்போது தாவீது சொன்னார், நான் தேவனுடைய கரத்தில். தேவ கோபம் எதுக்கு இந்த தேவ கோபம் வந்துச்சுன்னா, ஜனங்களை தொகையிடும்போது அதற்கான பிரயாசித்தத்தை அவர் என்ன செய்யணும்னா பலி செலுத்தணும். அதை செய்யாதனால தேவ கோபம் வந்துச்சு. புரியுதுண்ணா இப்போ உங்களுக்கு சொல்கிறது? இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மேலிருந்த தேவ கோபத்தை ஆற்றும் பொருட்டு ஆண்டவர் இந்த கட்டளை செய்ய சொல்லியிருந்தார், பிரயாசித்தம் செய்ய சொல்லியிருந்தார். இது 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு வந்து இதை பொதுவான பாவ நிவாரண நாள் என்று வைத்திருந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பிரயாசித்தத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக செய்து முடித்து விட்டார். இனி நீங்கள் போய் மொட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. பிரயாசித்தம் செய்யணுமா? நீங்கள் பலி செலுத்தணுமா? தேவையில்லை. ஏன்னா அவரே என்ன செய்யிட்டாருன்னா நமக்காக பிரயாசித்தம் செய்தார். அல்லேலூயா. இந்த 2 வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு வந்து ஒன்றை கர்த்தருக்காக அடித்தாங்க, ஒன்றை இலவசமாக அனுப்பிட்டார், விடுதலையாக்கி அனுப்பிட்டார். அதில் பாவத்தை சுமத்தி அனுப்பினா அது வேறு. ஆனால் இந்த 2 ஆட்டுக்கடாவில் ஒன்று நீங்கள், ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒன்றை விடுதலையாக்கி அனுப்பிட்டாங்க, ஒன்றை பலி செலுத்தினாங்க. தண்டிக்கப்பட வேண்டிய நம்மளை ஆண்டவர் என்ன செய்தார்? விடுதலையாக்கிட்டார். நமக்காக அவர் பிரயாசித்தம் செய்து கொண்டார். அல்லேலூயா.
உங்களுக்காக அவர் பிரயாசித்து என்ன செய்தார்? இதுக்கு உங்களுடைய பாவத்துக்கு, உங்களுடைய அக்கிரமத்துக்கு, உங்களுடைய மீறுதலுக்கு அவர் பிரயாசித்தம் செலுத்திட்டார். அதனால நீங்கள் ஒரு பிரயாசித்தம், நீங்கள் மீட்கும் பொருளாக ஒன்றை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். அதான் எபிரேயர் எழுதின நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள், எபிரேயர் 10-18 இதெல்லாம் அதைத்தான் சொல்லுது. எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா அதில் அதாவது பழைய காரியத்தை சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் மரித்தார், ஏன் பிரயாசத்தம் செய்ய தேவையில்லை. அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை படிங்க. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு 1ஆம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் பாவ நிவாரண நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள்ல இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே 1ஆம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அதுக்கு மேலே இந்த இடத்துக்கு மேலே பிரதான ஆசாரியர் என்ன செய்ய முடியாது, உள்ள போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பலி செலுத்தி நமக்கு பிரயாசித்தம் செய்தனால அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. நீங்களும் நானும் அந்த கிருபாசன தண்டைக்கு போய் சேருவதற்கான பாக்கியத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் பிரயாசித்தம் செய்து, அல்லேலூயா, அவர் பரிகாரம் செய்து. நீங்கள் ஒரு பரிகாரம் இனி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவர் இயேசு அந்த காரியத்தை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். 10ஆம் அதிகாரம் அதில் 18ஆம் வசனம், இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிரயாசித்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதான் சங்கீதம் 103 படிக்கிறோம். அவர் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யிட்டார், அவர் மூடிட்டார், மறைச்சிட்டார், தூக்கி எறிஞ்சிட்டார். சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கண்டுபிடிச்சி நாளைக்கு வரும்போது சொல்லிடுங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரம் கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளவு தூரமாக ஆண்டவர் நமக்காக பலியாயிட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் விலக்கி ஆண்டவர் கிருபையின் இரத்தத்தினால் மீட்டு கொண்டு பிரயாசித்தம் செய்திருக்கிறார். இனி பிரயாசித்தம் செய்ய வேண்டிய, பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு தொடர் சாபம், தொடர்ந்து வருகிற பாவம், தொடர்ந்து வருகிற காரியங்கள் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு எங்கேயாவது போனீங்கன்னா அவங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஒரு கோழியை கொண்டு வாங்க, ஒரு சேவலை கொண்டு வாங்க, ஒரு அதை கொண்டு வாங்க அப்படின்னு எதையாவது சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. சில மனிதர்கிட்ட போனீங்கன்னா இதை செஞ்சால் சரியாயிடும், அதை செஞ்சால் சரியாயிடும் சொல்லுவோம். இல்லை, பரிகாரம் செய்த இயேசு கிறிஸ்து இனி பலி வேண்டியதில்லை. அல்லேலூயா. இனி பலி ஒரே தரம் பலி செலுத்திட்டார் உங்கள் எல்லாருக்கா எனக்கா. அப்போ இனி பிரயாசத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் இப்போ என்ன செய்யணும்? எனக்கா பிரயாசத்தம் செய்துட்டார். அவருக்கு உண்பதாக அந்த பாவ நிவாரண நாள் என்ன செய்தாங்க? அமைதியாக அவர்கள் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தினார்கள். வசனம் சொல்லுது 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே பாவ நிவாரண நாளில் அவங்க செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவ சமூகத்திலே அவர்கள் தாழ்மைப்பட்டு காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அமைதியாக ஒரு வேலையும் செய்யாமல் உபவாசத்தோடு அவர்கள் காத்திருந்தார்கள். 16, 29, 31 படிங்களேன்.
7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசி ஆனாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசி ஆனாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேளையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவது. 31 உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற கட்டளை என்னன்னா, இந்த காரியம் ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். இந்த ஓய்வு நாளில் நீங்கள் உங்களை தாழ்த்தி, அந்த பரிகார நாளில் உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தணும், உபவாசம் இருக்கணும். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். இப்போவும் நம்ம கர்த்தருடைய நாளை அதை நீங்கள் மகா மேன்மை நாளாக நீங்கள் எண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அந்த நாளில் எசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சொந்த பேச்சை கூட பேசாதன்னு. எப்படி? சொந்த பேச்சை கூட பேச வேண்டாம். நம்ம அப்படி இருப்போமா? ஆண்டவர் அமைதியாக இருக்க சொன்னாருங்க. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அமைதியாக இருக்கணும். நான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சொந்த பேச்சை கூட நீ பேசாத. அல்லேலூயா. அந்த நாளில் உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தாழ்மை கிறிஸ்து இயேசுவிலிருந்த ஒரு சிந்தை. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். எப்படி தாழ்த்தினாராம்? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? வேற ஒன்றும் எதிர்பார்க்கலை. நீங்களும் நானும் தாழ்மையில் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாழ்மையின் சிந்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. இந்த உலகத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தாழ்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். பெருமையுள்ளவருக்கு தேவன் நம்முடைய பேச்சிலே தெரிஞ்சிடும் நம்ம பெருமையுள்ள ஆட்களான். நம்ம பேச்சே காட்டி கொடுத்துரும். தெரியுமா? நம்ம பேச்சிலே அது பெருமை இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்ம பேசும்போதே சில காரியங்களை, இப்போ நீங்களே உங்களை அறியாமல் உங்கள் பிள்ளைகளை குறித்து ரொம்ப பெருமையாக சொல்லுவீங்க. இப்போ என் மனைவி என் மகளை பற்றி பேச ஆரம்பித்தா பேச்சை நிறுத்து நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே பேசாது. தேவையில்லாத வார்த்தைகள் எதுக்கு பேசணும்? எதுக்கு நம்ம சொல்லணும்? அங்கே இப்படி இது தேவை. அவங்க கேட்டாங்களா? அந்த இடத்துல சொல்ல மாட்டேன், ஆனால் வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போவேன். அந்த இடத்துல அது தேவையில்லை. இது போல் நம்ம எக்ஸ்ட்ராவர்ட்டாக சில காரியங்களை பேசுவோம் பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணணும். அல்லேலூயா. தாழ்மையின் சிந்தையிலெல்லாம் நடந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு எங்கேயாவது உட்காந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தார்? இல்லையே. அவர் நமக்கு நல்ல முன்மாதிரி. அவர் சீடர்களுடைய கால்களை கழுவி நமக்கு மாதிரியை வச்சுட்டு போனார். சீடனுடைய கால்களை. அப்போ எந்த அளவுக்கு தாழ்மையாக இருந்தார் பாருங்கள். நான் உங்களுக்கு மாதிரியை வச்சுட்டு போகிறேன். சீடனுடைய கால்களை கழுவி தாழ்த்தினார். இந்த தாழ்மையின் சிந்தை நமக்கு அவசியம். பாவ பரிகார நாளில் செய்த காரியம், அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நமக்காக பிரயாசத்தை செலுத்திட்டார். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வேறு ஒன்றையும் ஆண்டவர் எதிர்பார்க்கலை. அதான் மீகாவில் படிக்கிறோம். அல்லேலூயா. வேறு ஒன்றையும் ஆண்டவர் தாழ்மையாக இருக்கும், பிறருக்கு நன்மை செய்யதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தான தர்மம் செய்கிறதுல நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நன்மை செய்யல சோர்ந்து போகாதீங்க, தாழ்மையாக இருக்க கடவர். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் தேவனுடைய கிருபை பெருகிட்டே போகும். ஆண்டவர் இலவசமாக இரத்தத்தினால கிருபையினால் நம்ம மீட்டு கொண்டாரு. அந்த கிருபை நம்ம மேலே பெருகிட்டே போகணுன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களை தாழ்த்த வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், இன்னும் அதிகமாக உங்களை தாழ்த்துங்க. தெய்வ சமூகத்தில் தாழ்த்துங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனம் படிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால்
அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. என்ன அது அந்த நாளை, அது கர்த்தருடைய நாள் அப்படி நினைக்கணும். இஷ்டமானதை செய்யாத. நம்ம ஆலயத்துக்கு போகிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கு. ஆலயத்துக்கு போகிறதே கஷ்டத்தோடு போகிற மாதிரி. நீங்கள் இஷ்டப்பட்டு செய்யணும். ஹல்லேலூயா. இஷ்டத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். இது கர்த்தர் எனக்காக பரிகாரம் செலுத்தியிருக்கிறார், எனக்காக பிரயாசித்தம் செலுத்தியிருக்கிறார். நான் அந்த நாளை மகிமையான நாளாக எண்ண வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த நாளில் என் சொந்த பேச்சை பேசக்கூடாது, சொந்த வழியில் ஓடு. அதான் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பரிசுத்த ஓய்வு நாளை சரியாக ஆசரிக்கணும். அதாவது ஓய்வு நாள் கட்டளைன்றது அதை குறித்து நான் பேச வரல. ஏன்னா ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு ஓய்வு நாள் இருக்குது. ஆனால் தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டும். அதில் நம்ம மாற்ற கருத்தை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். நம்ம சொந்த பேச்சை பேசாமல் சொந்த வேலையை செய்ய, அந்த நாளில் கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறாராம். என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த நீ மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறபடியினால அவர் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. ஆமென் சொல்லுங்கள். இஸ்ரவேல் நாடு ஒன்றுமே இல்லாமல் போச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஒன்றுமே இல்லாத நாடு. யூதர்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு நிற்கிறாங்க. அப்போ அதற்கு எதிராக யூதர்கள் அப்போ தான் அந்த இடத்துக்கு விடுதலையாகி இஸ்ரேல் அந்த இடத்துல உருவாக போகுது. 1964 நினைக்கிறேன் அந்த டைமில். ஆனால் அதற்கு எதிராக சிரியா இது போன்ற அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் ராஜ்யங்கள்லாம் யுத்தத்துக்கு வந்தாங்க. அப்போது அவர்களை எதிர்கொள்கிறதுக்கு படை கூட கிடையாது, இராணுவமே கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லாத நேரத்தில் அவர்களோடு எதிர்த்து அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். இராணுவ பலமே இல்லாமல் இருந்தப்போ அவர்களோடு கூட அவர்கள் யுத்தம் பண்ணி, கர்த்தரே யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். அவர்களை அப்போ தான் அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேலின் நாடை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் ஒன்றாக இணைந்து இஸ்ரேலோடு யுத்தம் பண்ணாங்க. அந்த யுத்தத்துலேயும் இஸ்ரேல் ஜெயிச்சிச்சு. காரணம் தெரியுமா? ஆண்டவர் அவளோடு கூட இருந்தார். அந்த தேசம் கர்த்தருடைய தேசம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டுடைய தேசம், கர்த்தருடைய ஜனம். அதனால் தோற்கடிக்க முடியல. இப்பையும் ஈரானுடைய அதிபர் கொல்லப்பட்டது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எரேமியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு. பெர்சிய அதிபதி அவருடைய சிங்காசனத்தை ஆண்டவர் பிடுங்கி அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் என்று சொல்லி. பெர்சியானா ஈரானுடைய அதிபதியை ஒரே நாளில் அழித்தாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னாங்க. அது நடந்திருக்கு, வேதத்தில் இருக்குது. பெர்சியாவுடைய அதிபதி நாள் வரும், என்ன ஆகும்? இந்த ஜனங்கள்லாம் சிதறடிக்கப்படுவார், பெர்சியா அழிக்கப்படும். இதுக்கப்புறம் ஒரு யுத்தம் வரும். அப்போ ஐப்ராய்த்து நதி வற்றி போகும். அப்போ மற்ற ராஜ்யங்கள்லாம் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வழி உருவாகும். அது வெளிப்படுத்தல விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி இன்றைய காலகட்டத்தில் அந்த நாட்டுக்கு விரோதமாக என்ன எழுப்பினாலும், எவ்வளோ யுத்தங்கள் எழுப்பினாலும் தேவன் தேசத்தை பாதுகாக்கிறார். காரணம் என்ன? உன்னதங்களில் அவர்களை எல்லாரையும் விட ஆச்சரியமாக வச்சிருக்கிறார். அவர்கள் வைத்திருக்கிற எல்லா ஆயுதங்களும், எல்லா விதமான கருவிகளும், அவர்கள் பயன்பாட்டு வச்சிருக்கிற எல்லாமே பயங்கரமான கண்டுபிடி. உன்னதமான இடத்துல உயர்ந்ததை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய ஜனம் அவர்கள் கர்த்தரை முக்கியப்படுத்துறதுனால, அன்பு தெய்வ பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை முக்கியப்படுத்தினால் அவர் உங்களை முக்கியப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார். ஒன்று, நீங்கள் பிரயாசித்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. 2, நீங்கள் பிரயாசித்த நாளில் செய்தது போல நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். 3வது, அவருடைய நாளை நீங்கள் முக்கியமாக எண்ண வேண்டும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபையில் வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இனி பிரயாசித்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே பலி. இனி நாங்கள் எங்களை தாழ்த்தி அந்த சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வேறு எதையும் நீங்கள் எங்களிடத்தில் கேட்கல. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை எங்களிடத்தில் காணப்படட்டும். தாழ்மையின் சிந்தை எங்களுக்கு தார்.
தாழ்மையின் சிந்தை எங்களுக்கு தார். உம்மை போல தாழ்த்த எங்களுக்கு உதவி செய். மேட்டுமையான எண்ணங்களை சிறைப்பிடிக்க எங்களுக்கு உதவி செய். சிறைப்பிடிக்க உதவி செய் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள கோபம், எங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து உம்முடைய நாளை நாங்கள் மனமகிழ்ச்சியாய் நினைத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய். பாவ பரிகாரண நாள், அந்த நாளிலே நீர் எங்களுக்காக பிரயாசித்தம் செய்யும்படி சொன்ன கட்டளையை நீரே நிறைவேற்றி முடித்தே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஒவ்வொருவருக்கு வெற்றி நாளாய் முடியட்டும், மகிழ்ச்சி நாளாய் முடியட்டும். உன்னதமான ஸ்தலங்களில், உயர்ந்த இடங்களில் அமர பண்ணுங்கப்பா. உயர்ந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உச்சிதமான கோதுமையினால உங்களை திருப்தியாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை